வலிமையை இழந்து கொண்டே போகும், மெலிந்து கொண்டே போகும். அவ்வாறு மெலிந்து கொண்டே போக போக நம்முடைய சமயத்திலே தோன்றுகின்ற பிள்ளைகளை மாற்று சமயத்தால் பிரெயின் வாஷ் பண்ணி அவர்கள் சமயத்திற்கு மாற்றிக்கொள்வதற்கு எளிதான வழியை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம். மரபுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு விடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சரி. இப்ப கோயிலிலே இருக்கின்ற அம்பாள், அந்த அம்பாளை ஒரு நம் வீட்டு மகள் போல நினைத்து இந்த உற்சவத்தை செய்யலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக செய்யலாம். எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, கடவுளுக்கு 5 தொழில்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சைவத்தில் வளைகாப்பு வைபவம் உண்டான்னு 4வது கேள்வி கேட்டிருக்காங்க. சைவத்தில் உண்டா என்பதற்கான விளக்கம் தான் இது. சைவம் என்ன சொல்லுது? பெருமான் 5 தொழில் இயற்றுகின்றான் என்று சொல்லுது. அந்த 5 தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5 தொழில்களிலே தலையாயது படைத்தல் என்று சேக்கிழார் பெருமான் கருதுகின்றார். இந்த சூட்சுமத்தை எங்க சொல்றார் அப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தர் புராணத்துல படைப்பென்னும் தொழில் தலைமை பெறும் என்னும் ஆளுடைய பிள்ளையாரை பெருமான் படைத்தார். பெருமான் எத்துணையோ உயிர்களை படைக்கின்றான், அத்துணை உயிர்களுக்கு முக்தி அளிக்கின்றான். ஆனால் சைவ முதல் குறவர், ஈடு இணையற்றவர், தவ முதல்வர் அந்த சம்பந்த பெருமானை படைத்து கொடுத்த காரணத்தினால படைப்பு என்ற தொழிலே பெருமை பெறுகின்றது. அது தலைமை பெற்றது. என்ன காரணம்? அந்த பெருமானுடைய அருளினாலே, அதாவது எந்த பெருமானுடைய அருளினாலே? சம்பந்த பெருமானுடைய அருளினாலே எண்ணில்லாத உயிர்கள் முக்தி பெற்றே அடைய இருக்கின்றன என்பது குறிப்பு. சைவம் படைக்கப்படாத உயிர்களுக்கு முக்தி இல்லை என்று கூறுகின்ற சமயம். படைப்பினை ஒரு பிழையாக கருதுகின்ற சமயங்கள் உண்டு, படைப்பினை துன்பமாக கருதுகின்ற சமயங்கள் உண்டு. ஆனால் படைப்பு என்பது பெருமான் செய்கின்ற அருள் என்று கருதுகின்ற சமயம் சைவ சமயம். படைக்கப்படாத உயிர்களுக்கு முக்தி இல்லை என்று கூறுகின்றது சைவ சமயம். பெருமான் செய்கின்ற 5 தொழில்களையும் பெருமான் எவ்வாறு செய்கின்றான் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பெருமான் எந்த தொழிலையும் நேரடியாக செய்யவில்லை, அதை டெலிகேட் பண்ணி தான் செய்யறார். என்னை படைத்தான் கடவுள், நான் இப்ப பிறந்திருக்கிறேன், உங்களையும் படைத்திருக்கிறார் கடவுள். இந்த கேள்வியை கேட்கின்ற நீங்களும் பிறந்திருக்கிறீர்கள். கடவுள் நேரடியாக நம்மை படைக்கின்றானா அப்படின்னா இல்ல. நம்மை நம்முடைய தாய் தந்தையர் மூலம்தான் கடவுள் படைக்கின்றான். there is a mechanism. இந்த மெக்கானிசம்ங்கிறது மனித உயிர்களுக்கு நம்ம நல்லா தாய் தந்தைன்னு தெரிஞ்சுக்கிறோம். மனித உயிர்களை விட அந்த அறிவு குறைந்த உயிர்கள், கரணங்கள் குறைந்த உயிர்கள், நுண்ணுயிர்கள் வரையும் போக போக அங்கும் ஒரு 2 கூறுகள் தான் படைப்பிற்கு பயன்படுகின்றன. இப்ப நம்மை படைப்பதற்கு நம்முடைய தாயும் தந்தையும் பயன்படுவதை போல அங்கு பயன்படுகின்றன. அது தாய் தந்தையினுடைய ஸ்தானத்திலே இருக்கின்றன, ஓரிடத்திலே இருந்தாலும் கூட. அப்படிதான் நம்ம நுண்மையா பார்த்து கொண்டே போக வேண்டும். ஆனால் கடவுள் நேரடியாக தன்னுடைய கரங்களினாலே யாரையும் படைப்பதில்லை, தன்னுடைய கரங்களினாலும் யாரையும் காப்பதில்லை. எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சோறு கொண்டு வந்து கொடுத்தார் அப்படிங்கிறது வேற. அது எல்லா வீரர்களுக்கும் அப்படி கொடுக்கறது இல்லை. எனக்கும் உங்களுக்கும் ஒரு அம்மா தான் சோறு கொடுக்குறாங்க. அழித்தல் என்பதும் அப்படிதான் நடக்குது. ஒரு கொரோனா வருது, ஒரு சுனாமி வருது, ஒரு எர்த்குவேக் வருது, ஒரு லேண்ட்ஸ்லைடு வருது, தீவிரவாதி பாம்பு போடுறான். மகாசம்ஹார காலத்திலையும் சமுத்திரங்கள்லாம் பொங்கி எழுந்து அழிக்கின்றன அப்படின்னு பாக்குறோம். புராணங்கள் பரமேஸ்வரன் ஒரு அம்பு போட்டு அழிக்கிறார் அப்படின்னு சொன்னா கூட அழித்தல் என்பதும் கண்கூடாகவே எப்படி படைத்தல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதோ டெலிகேட் ஆகி, அதாவது பெருமான் தன்னுடைய வேலையை இன்னொருத்தருக்கு கொடுத்துதான் செய்து வாங்குறாரு. எப்படி குயில் தன்னுடைய முட்டையை காக்கையினுடைய கூட்டிலே போட்டு அதை அடகாக்க பெற்று குஞ்சு பொறித்து வாங்கிக் கொள்கின்றதோ அதை போலதான் சாமி செய்யறாரு என்பதனாலதான் நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் அபிமானம் வைக்கக்கூடாது. உண்மையில நம்முடைய வயிற்றிலே பிறக்கின்ற பிள்ளைகள் கடவுளுடைய பிள்ளைகள் தான் என்பதனால்தான் அவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி நடந்துப்பாங்க. நாம என்ன பண்றோம்? நம்முடைய பிள்ளைங்கிறதுனால நம்ம மன வருத்தப்படுறோம். காக்கை மன வருத்தப்படுவது இல்லை. அது குயில் குஞ்சு கூ என்று கூவி கொண்டு போகும்போது இது போல பல முறை ஆயிருக்கின்றது, மனதை தேர்த்திக் கொள்கின்றது.
அந்த காக்கையை போல விவேகமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, கடவுள்தான் படைக்கின்றான், நம்மை கொண்டு படைக்கின்றான். இந்த காரணத்தினால்தான் சிவஞான சித்தியார்ல எவ்வளவு முறை இந்த உலகத்தை கடவுள் படைத்தாலும், எவ்வளவு உயிர்களை படைத்தாலும், பவன் பிரமச்சாரி ஆவான், பான்மொழி கன்னியாவாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. எத்தனை பிள்ளைகளை இறைவன் பெற்றாலும் இறைவன் பிரம்மச்சாரியாவே இருக்கிறார், அம்பாள் கன்னியாகவே இருக்கின்றாள் என்று பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய தாய் தந்தையர் மட்டும் எப்படி படைக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி வருது. கல்யாணம் ஆனதுனாலேயே எல்லாருக்கும் குழந்தை பிறந்துடுறது இல்ல. இறைவனுடைய அருள் இருந்த அருளிய மகப்பேறு என்பது இல்லை என்பதனால நம்முடைய தாய் தந்தையரை படைப்பவர்கள் என்று கூறாமல் பெற்றோர்கள் என்று கூறுகின்றோம். கடவுள் நேரடியா படைக்கலனாலும் அவனுக்கு தான் படைப்பவன் பேர் இருக்கு. நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மை படைத்தாலும் கூட அவர்களுக்கு படைப்பவர்கள் என்ற பெயர் இல்லாமல் பெறுபவர்கள், பெற்றோர்கள் என்ற பெயர் தான் இருக்கின்றது. என்ன காரணம்னா, கடவுள் அருள் துணை இல்லாமல் படைப்பு நிகழாது என்பதனால. ஆகவே பெருமான் ரொம்ப புத்திசாலியா நம்மை கொண்டு படைக்கின்றான், நம்மை கொண்டு காக்கின்றான், நம்மை கொண்டு அழிக்கின்றான். அருளுதல் கூட இறைவன் நேரடியா செய்வதில்லை. இறைவனுடைய அடியார்களை யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் முக்தி பெற்றினை பெறுகின்றார்கள். இறைவனை வணங்குபவர்கள் நல்ல பிறவியைத்தான் பெறுவார்கள். திருமுறைகள் அவ்வாறுதான் கூறுகின்றன. கடவுருமையான தேவாரத்தில் அப்பர் பெருமான் திருக்குறுந்தொகையில் சொல்லுவார், அடியார் அடியார் பிறப்பை அறுப்பார் பெருமான் அடிகளே. தன்னுடைய அடியார்களின் பிறப்பை பெருமான் அறுத்தருள்வாரா. அப்பொழுது தன் அடியார்களின் பிறப்பை பெருமான் அறுத்தருள்வார் என்று சொல்லல. இப்ப இறை வழிபாட்டினாலே நமக்கு நல்ல ஒரு பிறவி கிடைக்கும். அதைத்தான் திருவாசகம் சொல்லுது, நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய், பெருமானே உனக்கு தொண்டு செய்கின்ற ஒரு பிறப்பினை கொடு என்றுதான் கேட்கின்றார். ஆனா 7ஆம் திருமுறையில அவர் என்ன சொல்றாரு, ஆட்டான் பட்டமையால் அப்படிங்கிற பாட்டிலையும், பண்டே நின்னடியேன் அடியார் அடியார்க்கெல்லாம் தொண்டே புண்டொழிந்தேன் தொடராமை துரிசெலுத்தேன் இனி பிறக்க மாட்டேன், இந்த திருத்தொகையை பாடி அடியார்களுக்கு அடிமைப்பட்ட காரணத்தினால பிறவி பேரை எழுதிவிட்டேன், பிறவாமைக்காகவே இந்த பிறவியை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய், இனி மீண்டும் பிறக்க கூடாது என்பதற்காக தான் பெருமான் நமக்கு பிறவி தருகின்றான். அந்த பிறவியில நம்ம அடியாருக்கு அடிமைப்பட்டு விட்டோம் என்றால் இனி பிறக்க வேண்டிய தேவையில்லை. அப்பொழுது அடியார்கள் இறைவனுக்கு பதிலாக முக்தி பெற்றதை அருள்கிறார்கள். நம்முடைய அம்மா அப்பா இறைவனுக்கு பதிலாக நம்மை படைக்கின்றார்கள், நம்மை காக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். என்பதனால கடவுளுடைய ஒரு தாய்மை என்பதுதான் நம்முடைய தாயினிடத்திலே இருக்கின்றது. கடவுளுடைய தந்தைமை என்பதுதான் நம்முடைய தந்தையாரிடத்திலே இருக்கின்றது. என்பதனால அதை எவ்வாறு வழிபடுவது? கடவுளுடைய தாய்மை தான் நம்முடைய தாயினிடத்திலே இருக்கின்றது, இல்லை என்றால் அவள் படைக்கப் போவதில்லை என்ற காரணத்தினாலே இங்கு பாராட்டப்படுவது, வணங்கப்படுவது என்பது தாய்மை தான். தாய்மையை எவ்வாறு வழிபட முடியும்? தாய்மை ஒரு சிறு பெண் பருவத்திற்கு கருவுற்று அப்படித்தானே வழிபட முடியும். வழிபாடு என்பது என்ன? சிறப்பு செய்தல் தான் வழிபாடு. என்பதனால திருக்கோயிலிலே இருக்கின்ற அந்த திருவுருட்சக்தி அம்பாளா இருக்கின்றாள். அவளுக்கு இவற்றையெல்லாம் நாம் பாவிப்போம் என்று சொன்னால் உலகத்திலே எல்லா உயிர்களும் தாய்மையை பெற்று இன்புற்று வாழும் என்பது பயன். இந்த வழிபாட்டினுடைய பயன் என்னன்னா, ஆக்சுவலா அவங்க அப்படி ஆயிடுறாங்க, கடவுள் ஒரு மனித பெண்ணாக மாறிவிடுகின்றாள் என்பது பொருள் என்று. அவள் பான்மொழி கன்னியாகும். அதற்கு நித்தியம் என்று பெயர். நித்தியம் என்றால் பாரமார்த்திகமான உண்மை, அதற்கு நித்தியம் என்று பெயர். ஆனால் லீலை, திருவிளையாடல் என்பது என்ன? கைலாயத்திலே பெருமான் ஆகமங்களை உபதேசிக்கிறார். அம்பாள் பாராமுகமாக இருந்தாள். ஒரு மயில் ஆடுவதை பார்த்து அதிலே மனதை ஈடுபடுத்தி விட்டாள். உடனே சுவாமி என்ன சொன்னாரு, நீ ஒரு மயிலாக சென்று என்னை வணங்கி, மயிலாப்பூர்ல இருந்து வணங்கி மீண்டும் கைலைக்கு வா என்று அனுப்பினார் அப்படின்னு மயிலாப்பூர் புராணம் சொல்லுது. இது லீலை, திருவிளையாடல். இது உண்டா இல்லையா என்ற கேள்வியே தேவையில்லை. என்ன, இதனால் நமக்கு ஒரு நட்டமும் இல்லை. லீலையினாலே எல்லாம் உண்டு, பாரமார்த்திகமா இல்லை. பாரமார்த்திகம் என்றால் நித்தியம். நித்தியத்தில் இவை இல்லை. நித்தியத்தில் இவை இல்லை என்பதை ஒரு பதிகத்தினாலே தேவாரம் கூறுகின்றது. பரசு தரித்திலர் போலும் அப்படின்னே ஒரு பதிகம் இருக்கு. சாமி கையில மழுவாயுதம் இல்லை, கூற்றை உதைத்திலர் போலும்,
காமனை எரித்திலர் போலும் என்றெல்லாம் வரும். அதாவது இவையெல்லாம் பெருமானுடைய லீலைகளே அன்றி நித்தியத்திலே இவை இல்லை என்பதனால நாம ஏன் வழிபடுறோம் அப்படின்னா, வழிபாடு என்பது உருவத்தில் தான் நிகழும். உருவத்தை வழிபடுவதனால நம்முடைய உயிருக்கு உறுதியும் உள்ளத்திற்கு செம்மையும் உலகிற்கு நன்மையும் விளைகின்றன என்பதை அறிந்துதான் பெரியோர்கள் மறைவினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதுல ஐயுறுவதனால நமக்கு எந்த லாபமும் இல்லை. ஐயுறுபவன் என்ன பண்ணுவான்? வழிபாட்டை கைவிடுவான். ஆகவே வழிபாட்டினால் விளைகின்ற நன்மையை இழப்பான். ஐயூராதவன் என்ன செய்வான்? வழிபாட்டினை மேற்கொள்வான். வழிபாட்டிலே ஒரு நன்மையும் இல்லை என்றால் அவனுக்கு நட்டம் இல்லை. ஆனால் நன்மை உண்டு என்றால் அதனை பெறுகின்றான். அந்த வேறுபாடு இருக்கின்றது. கடவுள் நம்பிக்கையே அப்படிதான். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்பலன்னு வச்சுங்களேன். கடவுளை நம்பாததுனால கடவுளை நம்புவன் பெறுகின்ற பயன்களை அவன் பெறப்போவதில்லை. கடவுளை நம்புபவன் உண்மையிலே கடவுள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனால அவனுக்கு ஒரு நட்டமும் இல்லை. இல்லாத கடவுள் ஒரு துன்பத்தையும் செய்ய போவதில்லை. ஆனால் அந்த கடவுள் இருந்து விட்டால் என்ன செய்வது? அப்ப அவனை வழிபடுவதால் நன்மை ஏற்படுகின்றது. கடவுள் உண்டு என்றுதான் எல்லா சமயங்களும் கூறுகின்றன என்று பார்க்கின்றோம். இப்ப நம்ம குடும்ப வார்த்தைகளை திருக்கோயில்களில் பயன்படுத்தலாமா? வளைகாப்பு, சீமந்தம் எல்லாம் பயன்படுத்தலாமான்னு கேட்டா நாம் எப்படி பாவிக்கின்றோம்? கோயிலில் இருக்கின்ற அந்த தர்ம சம்பந்தனியை நம்முடைய தாயாக பாவிக்கின்றோம் என்பதனால நம்மளுடைய அந்த அதே வார்த்தைகள் தான் இங்கு பயன்படும். அதுல ஒரு குற்றமும் இல்லை. இப்ப ஐயாரப்பர சுவாமி என்று சொல்றோம், அப்பனே என்று சொல்றோம். அஞ்சை களத்து அப்பனே என்றுதான் தேவாரம் பாடியிருக்கின்றார். அப்ப நம்முடைய அப்பா அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறோம். அதே வார்த்தையை எப்படி கடவுளுக்கு கூப்பிட முடியும்? அஞ்சை களத்து பகவானே அப்படின்னு தானே கூப்பிடணும். அஞ்சை களத்து அப்பனே ஏன் கூப்பிட்டுருக்காருன்னா இருவருக்கும் பொதுவான சொல்லுது. கோயிலில் இருக்கின்ற பெருமானை நம்முடைய தந்தை போலதான் பாவிக்கிறோம். பாவனைக்கு தான் விசேஷம். இங்கே பாவனை என்பதுதான் வழிபாடு. அவ்வண்ணமே கோயிலில் இருக்கின்ற பெருமாட்டியை நம்முடைய தாயாகத்தான் பாவிக்கின்றோம் என்பதனால இதே சொற்கள் அங்கும் சென்று சேரும் என்பதை பார்க்கின்றோம். வளையலை மாலையாக அணிவிக்கலாமா? அப்படி அதற்கு ஆகம விதி உண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக வளையலை மாலையாக அணிவிப்பதற்கு அடியேன் அறிந்த வரையிலும் எந்த விதியும் கிடையாது. பெருமாட்டினுடைய திருக்கரங்களிலே வளையல்களை நம்முடைய வீட்டிலே ஒரு பெண்ணுக்கு வளையல்களை எப்படி போடுறோமோ அப்படி போடுவதற்குத்தான் மரபு இடம் கொடுக்கும், ஆகமங்கள் இடம் கொடுக்கும். இப்ப இந்த ஆடிப்புற உற்சவ ஆகமத்தில் உண்டா? பெருமாட்டிக்கு வளையல் அணிவிப்பது ஆகமத்தில் உண்டான்னு கேட்டா நிச்சயம் உண்டு. ஏன் உண்டு அப்படின்னு சொல்றேன்னா, வேதங்கள் காலம் வேறு. வேதம் ஒரு வித்து போல் அமைந்துள்ள ஒரு நூல். ஒரு ஆலமரம் ஆலம் வித்துக்குள்ள இருக்கு, இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆனால் பார்த்தா தெரியாது. அந்த வித்திடப்பட்டு முளைத்து பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அது எல்லாம் தெரிகிறது. அந்த வித்தில இருந்தாலும் மரம் வந்திருக்கிறது. அது வித்து போன்ற நூல் தான் வேதம். ஆகமம் என்பது விருட்சம் போன்ற நூல். நம்முடைய வழிபாட்டை பொறுத்த வரையிலும் விருட்சம் போன்ற நூலாகும். ஆகவே இன்றைக்கு நாம் வழிபடுகின்ற அவ்வளவு விஷயங்களும் ஆகமங்கள் இருக்கின்றன. காலையில நம்ம கண் விழித்த உடனே கொட்டாவை விட்டுக்கிட்டு நமக்கு முழிப்பு வருது. நம்முடைய கரங்களினாலே கைகளை நம்முடைய கரங்களினாலே கண்களை துடைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முதல் நாம் எப்படி பல் துளக்கணும், நாம் எப்படி முகம் அலம்பணும், நம்ம கைகால் எப்படி அலம்பணும், எவ்வாறு நீராட வேண்டும், எவ்வாறு ஆடை அணிய வேண்டும், எல்லா விஷயங்களும் ஆகமங்களில் இருக்கின்றன. நம்முடைய திருக்கோயில் எவ்வாறு அமைய வேண்டும், அந்த திருக்கோயிலை சுற்றி ஊர் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், ஊரினுடைய எந்தெந்த திசையிலே எந்தெந்த கடவுளருக்கு திருக்கோயில் அமைக்கப்பட வேண்டும், திருக்கோயிலுக்குள்ளே குளம் எங்கு வெட்டப்பட வேண்டும், துவஜஸ்தம்பம் எங்கு வைக்கப்பட வேண்டும், எந்த தெய்வத்திற்கு முன்னால் வைக்கப்பட வேண்டும், அதனுடைய உயரம் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பது எல்லாமே இருக்கு. விழாக்கள் எவ்வாறெல்லாம் கொண்டாடப்பட வேண்டும், இதுல நிறைய லிபர்ட்டியோட ஃப்ரீடத்தோட எல்லா விஷயங்களும் ஆகமங்களிலே இருக்கின்றன என்பதனால்தான் 28 முக்கியமான ஆகமங்களுக்கு நூற்றுக்கணக்கான உப ஆகமங்கள் உண்டாகியுள்ளன என்பதனால நாம் இன்றைக்கு கோயில்ல பார்க்கிற திருவிழாக்களில பெரும்பான்மையும் ஆகமங்களிலே சொல்லப்பட்டவைதான். ஆனால் வளையலை கோத்து மாலையாக போடு என்று ஆகமம் கூறாது. வளையல் எங்கு அணிவிக்கப்பட வேண்டுமோ அங்குதான் அணிவிக்கப்பட வேண்டும், கரங்களில் தான் அணிவிக்கப்பட வேண்டும்.
எலுமிச்சம்பழ மாலை போடுறது, வடமாலை போடுறது, இதெல்லாம் நம்முடைய பெருந்தெய்வங்களுக்கு செயலாகாத செயல்கள். பைரவருக்கும் வடமாலை போடுறதோ எலுமிச்சம்பழ மாலை போடுறதோ இதெல்லாம் முறையான செயல்கள் இல்லை என்பதுதான் அடியனுடைய கருத்து. ஆனா ஆகமங்களிலும் உபாகமங்களிலும் பார்த்தால் நிச்சயமாக இது பிரம்மோத்சவம். ஆடிப்பூரம் என்பதும் ஐப்பசி பூரம் என்பதும் சுவாமிக்கு எப்படி பௌர்ணமியை இறுதியாக கொண்டு பௌர்ணமி தீர்த்தமாக பிரம்மோத்சவங்கள் உண்டோ, அதே போல அம்பாளுக்கென்று வருகின்ற பிரம்மோத்சவங்கள் சில. அவற்றிலே ஆடிப்புறம் தலையாயது என்பதனால இதற்குரிய விதிகள் எல்லாம் ஆகமங்களிலே நிச்சயமாக இருக்கின்றன என்று பார்க்கின்றோம். திருமுறைகளில் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. மலைமடந்தை விளையாடி விளையாடு கரத்தால் அப்படின்னும் கோல் விளையாள் என்றும் பல இடங்களிலே அம்பாள் கை முழுக்க வளையல் போட்டு இருக்கா அப்படிங்கிற செய்தியானது திருமுறைகளிலே காணப்படுகின்றது. ஆனால் திருமுறைகளிலே திருவிழாக்களை பற்றிய செய்தி என்பது பூம்பாவை பதிகத்தை தவிர வேறு சில இடங்களிலே குறைவாத்தான் இருக்கு. நமக்கு கிடைத்த திருமுறைகளும் மிகவும் குறைவு என்பதை அறிய வேண்டும். திருமுறை கண்ட புராணப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய லட்சக்கணக்கான பாடல்கள்ல இப்ப 8000 லட்சம் பாடல் தான் கிடைச்சிருக்கு என்பதனால நமக்கு கிட்டிய திருமுறைகளிலே பூம்பாவை பதிகத்தில பெருமானுடைய மாதந்தோறும் நிகழ்கின்ற அந்த திருவிழா சொல்லப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா அம்பாளுடைய திருவிழா இடம்பெறல என்பதனால இதை இங்கு தேடக்கூடாது. ஆனால் அம்பாள் கையில நிறைய வளையல் உண்டு என்பது திருமுறைகளிலே பல இடங்களிலே சொல்லப்பட்ட செய்திதான் அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் புஷ்பங்கள் இன்றி வளையல் மட்டும் சாத்தலாமான்னு கேட்கிறாங்க. நிச்சயமா கூடாது. பெருமானுக்கோ பெருமாட்டிக்கோ அலங்காரம் செய்யும் பொழுது நகைகளை விட மலர்கள் தான் முக்கியமானவை. எத்தனை கோடிக்கணக்கான வேல்யூ கொண்ட நகைகளை சாத்தினாலும் அவையெல்லாம் நம்முடைய திருப்திக்காக சாத்துகின்றோமே தவிர உண்மையில திருமேனிக்கு ஊறுதான். நகை சாத்துவதனால திருமேனிக்கு ஊறுதான் விளையும் என்பதனால நகையை சாத்தும் பொழுது நகை நேரடியாக திருமேனியில் படாமல் ஒரு துணி, அந்த துணியை மார்பு தோல் எல்லாம் கொடுத்து மறைத்துதான் நகை சாத்த வேண்டும். ஆனால் மலர்கள் அப்படி இல்லை. மலர்கள் மென்மையானவை. அந்த மலர்களையும் எவ்வாறு மாலையாக கட்டி பெருமானுக்கு அணிவிக்க வேண்டும் என்று சொன்னால், மலருடைய காம்பு திருமேனியிலே படாமல் காம்போடு காம்பினை பிணைத்து அவ்வாறு கட்டி மாலைகளை பெருமானுக்கு சாத்த வேண்டும். சாத்தப்படுகின்ற நிலையிலே பெருமானுடைய திருமேனி முழுவதும் மலர்களுடைய இதழ்கள், தோடு என்று சொல்லப்படும் இதழ்கள் மட்டும்தான் சென்று பொருந்துமே அல்லாமல் அந்த மலர்களிலும் ஒரு கடினமான பகுதி, தாமரை பூவில் இருக்கிற கர்ணிகை போல, இன்னும் சொல்ல போனா அந்த காம்பு, மல்லிகைப்பூல இருக்கிற காம்பு, இதெல்லாம் பெருமானுடைய திருமையிலே படும் வண்ணம் அந்த மாலைகளை கட்டி அமைக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா தாமரை மலர் மாலை என்பது பெருமானுக்கு அதிகமாக சாத்துவதில்லை. விவரம் தெரிந்த கோயில்களிலே தாமரை மலர்கள்லாம் பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேருமே தவிர, ஏன்னா அதனுடைய காம்பு கடினமானது என்பதனால அதை மாலையாக சென்றதில்லை. அப்படி பெருமானுடைய திருமேனியை பூ போல, குழந்தை போல பாவிக்க வேண்டும். நம்முடைய சைவம் என்பது பாவனையை உயிராக கொண்ட ஒரு சமயம். பெருமானை உயிரோடு பார்க்கிறோம், பெருமானை குழந்தை போல பார்க்கிறோம் என்பதனால்தான் நீலரக்க நாயனார் பூசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விமானத்தினுடைய உள்பகுதியில் இருந்து ஒரு பெரிய சிலந்தியானது பெருமான் திருமேனியில் விழுந்தவுடனே அர்த்த மண்டபத்தில் இருந்த அந்த அம்மையார், நீலரக்க நாயனாருடைய மனைவியார், உள்ள ஓடி கருவறைக்குள் தன்னுடைய வாய் எச்சில் காற்று படும் மண்ணோ உஃப் என்று ஊதி அந்த சிலந்தியை புறந்தள்ளினார். நாயனார் கோபித்துக் கொண்டார். பெருமான் அவரை திருத்தினார். நீ கோபிச்சுக்காதம்பா, எனக்கு அன்பினாலே அவர் செய்தார் என்று பெருமானானவர் காட்டினார்னு பார்க்கிறோம். என்பதனால அன்பு, பாவனை இவையெல்லாம் நம்முடைய சைவத்துல முக்கியம். இவையெல்லாம் பல இடங்களிலே மீறப்படுகின்றன. அதற்கெல்லாம் ஆகமத்துல விதி கிடையாது. சாமியை புறப்பாடு பண்ணும்போது குச்சியெல்லாம் வச்சு கட்டுறது, அந்த குச்சியெல்லாம் சாமி மேலேயே படுற மாதிரி கட்டுறது, அப்புறம் ஊசிகள்லாம் சாமி மேல படுற மாதிரி அலங்காரம் பண்றது, இதெல்லாம் நிச்சயமா அபராதங்கள். இவற்றினாலே பாவங்கள் விளையும். இவற்றிற்கெல்லாம் ஆகமங்களிலே விதி இல்லை. ஆனால் மலர்கள் தான் வழிபாட்டிலே மிக முக்கியமான இடங்களை பெறுகின்ற ஒரு பொருள். ஏன்னா புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு, நீர் உண்டு.
என்பதனால பூவும் நீரும் இல்லாமல் புண்ணியம் இல்லை. புண்ணியம் என்றால் பூசை. ஆகவே பூசையிலே பூவும் நீரும் நிச்சயமா உண்டு. புஷ்பங்களை அவசியம் புஷ்பாலங்காரம் இல்லாம புறப்பாடு இல்லை என்று பார்க்கிறோம். வேத பிரமாணம் உண்டா என்பதுக்கு நான் சொல்லிட்டேன். வேதம் என்பது ஒரு பழைய நூல். அந்த நூலிலே பின்னால் வருகின்ற எல்லா வித்தைகள் நூல்களுக்குமான வித்து இருக்கின்றது, விருட்சம் இல்லை. ஆனால் வேதத்திலே இல்லை என்று சொல்லுவதற்கு கூசுவார்கள் பழங்காலத்தில். என்ன காரணம்னா, மரம் என்பது வித்தில் இல்லை என்று எவ்வாறு சொல்ல முடியும்? ஒரு மயிலுடைய தொகையில இருக்கின்ற வண்ணங்கள் எல்லாம் மயிலுடைய முட்டையிலே இருக்கின்ற வெள்ளை நீரிலே இருக்கின்றன என்றுதான் நம்முடைய சாத்திரம் கூறுகின்றது. மயில் முட்டையை உடைச்சு பார்த்தா வெள்ளையா இருக்கு நீர். அதுல ஆனா அதுவே குஞ்சு பொரிக்கப்பட்டு அந்த மயிலா வரும்பொழுது பல வண்ண தொகையோடு வருகின்றது. ஆகவே எல்லாம் அறியப்படாமல் இருக்கின்றன வேதத்துல. வேதத்தில் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏன்னா வேதத்தை கொண்டுதான் கடவுள் இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்றான். வேதம் அவனுடைய கையிலே ஒரு ஆயுதமாக விளங்குகின்றது, திருவுருட் சக்தியாக விளங்குகின்றது என்று திருவிளையாடல் புராணமானது கூறுகின்றது. வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தில் ஓதத்தகு மரம் எல்லாம் உள. இப்ப நாளைக்கு வரதும் வேதத்துல உண்டான்னு கேட்டா நிச்சயமா உண்டு. ஒரு சமயம் என்பது வளர்ச்சியை அடைந்து கொண்டே இருக்கும். அதுவும் நம்முடைய சமயம் நிச்சயமாக நன்றாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு வளர்ச்சியை அடையும் பொழுது இந்த வளர்ச்சி மரபுகளோடு ஒட்டியதா? இது ஏற்கனவே இந்த வளர்ச்சிக்கு பிரமாண நூல்களாகின்ற வேதங்களும் ஆகமங்களும் இடம் கொடுக்குமா என்பதை சான்றோர்கள் தம்முடைய நுண் அறிவினாலே ஆராய வேண்டுமே அல்லாமல் இன்றைக்கு இருப்பதை போலவே அன்றைக்கு இல்லை என்பதனால இது ஆகமங்களுக்கு முரண்பாடுன்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்முடைய கோயில்கள்ல மின்சார விளக்குகள் போடுறோம், அது போடக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். ஆகமங்கள்ல மின்சார விளக்குகளை பற்றி இல்லையே. ஆனால் மின் விளக்குகள் போடுவது ஆகமங்களுக்கு விரோதமாகாது என்பது என்னுடைய கருத்து. என்ன காரணம்? மின் விளக்குகள் பின்னால் வரும், அது வராதுன்னு ஆகமங்கள் சொல்லல. நுண்ணறிவோடு பார்த்தால் மின் விளக்கிற்கு கூட அங்க ஏதாவது ஒரு சொல் இருக்கலாம். ஏன்னா இறைவனுடைய வாக்கு அது, நாம் தான் அறிய மாட்டோம். இப்ப இந்த பாலில ஒரு கட்டி ஒண்ணு பண்றோம், ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. இப்ப சமையல நிறைய யூஸ் ஆகுது. தேனோடு பார்க்கட்டி என்று திருவாசகத்தில் இருக்கு. பார்க்கட்டி என்று திருவாசகம் சொல்லப்பட்ட நாட்கள்ல அது நாம் இன்று சுவைக்கின்ற பார்க்கட்டி போன்ற வடிவத்தை பெறாதிருக்கலாம். ஆனால் திருவாசகம் என்பது ஒரு தெய்வ நூல் என்பதனால பின்னால் வருகின்ற பார்க்கட்டிகளையும் உள்ளடக்கி ஒரு பார்க்கட்டி என்ற சொல்லானது அங்கு பெய்யப்பட்டிருக்கின்றது என்பது அடியனுடைய கருத்து. அதே போல இன்றைக்கு மின் விளக்குகள் இல்லை என்றால் கோயில்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் முட்டிக்க வேண்டியதுதான். ஒருவர் கோயிலுக்கு இருள் தெரியாமல் எல்லா இடங்களிலும் தேவையான அளவிற்கு மின் விளக்குகளை உபகாரமாக அவர் ஏற்படுத்தி தருகின்றார் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு சிவபுண்ணியம் தானே. அது சிவபுண்ணியம் இல்லை என்று சொல்ல முடியாது என்பதனால வளர்ச்சி என்பது ஒரு அடிப்படை ஸ்பிரிட். அதாவது பிரமாண நூல்கள் இரண்டு தான், வேதங்களோ ஆகமங்களோ. அந்த அடிப்படை பிரமாண நூல்களுடைய உள்ளம், ஸ்பிரிட்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, அந்த உள்ளத்திற்கு முரண்படாத வளர்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக அதை கொண்டுதான் சமயம் வளரும். வளராத சமயம் என்பது தேங்கும், தேங்குகின்ற சமயம் என்பது அழியும் என்பதனால வளராதிருக்கவே இருக்கக்கூடாது. ஒரு சேட்டு பிசினஸ் பண்ணும்போது நிறைய பணம் இருக்குன்னு சும்மா இருக்க மாட்டாரு. இன்னைக்கு ஒரு 10 ரூபாயாவது சம்பாதிக்கணும், ஒரு வளர்ச்சியை காட்ட வேண்டும் என்று அவர் விரும்புவார். அப்படித்தான் எல்லாமே வளர்ச்சியினால் தான் உயிர் வாழ்கின்றன. வளர்ச்சி இல்லையா? இல்லை என்றால் தேங்கும், தேங்குகின்ற பொருள் அழியும். இப்ப சமயமும் அவ்வாறு வளராது அழியும். இன்றைக்கும் பெருமான் எத்தனையோ அடியார்களுக்கு திருவுருள் செய்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம நம்பலாமா? கூடாதா? இதெல்லாம் முன்னாடி புராணங்கள்ல இருக்கா, இல்ல பெரிய புராணத்துல இருக்கா அப்படின்னு தேடக்கூடாது. அதனை ஒத்த செயல்கள் இருக்கின்றனவா என்று பார்க்கணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பெரிய புராணம் எழுந்த பிறகு எழுந்த ஒரு கதை பஞ்சாப்ல சொல்லப்படுது. அப்படின்னா ஒரு வேடன், அந்த வேடன் காட்டில வேட்டாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வில்வ மரத்தடியிலே ஒரு பெருமானுடைய லிங்கத்தை பார்த்தான். பார்த்தபோது அவனுக்கு அந்த பெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணமானது பூர்வ புண்ணியத்தினாலே தோன்றியது. எப்படி வழிபடுறதுன்னு தெரியல. அப்ப
எதிரே இன்னொரு மரத்தடியில ஒரு சாமியார் உட்கார்ந்திருந்தார், கண்ணை மூடிட்டு உட்கார்ந்திருந்தார். இவன் பலமுறை வந்திருக்கிறான், யார் வந்தாலும் அவர் கண்ணை திறக்க மாட்டார், பேச மாட்டார். ஆனால் இன்றைக்கு அவனுக்கு இந்த பெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்ட உடனே அவரை அணுகினான். இவன் அவரை அணுகின உடனேயே அவர் கண்ணை திறந்தார். என்ன வேணுங்கிற மாதிரி பார்த்தார். இந்த பெருமானை நான் எவ்வாறு வழிபடுவது அப்படின்னு அவன் கேட்டான். பக்கத்திலேயே ஒரு சுடுகாடு இருக்கு. அவர் சொன்னாரு, பெருமானுக்கு சுடுகாட்டு சாம்பல் என்பது மிகவும் பிடிக்கும் என்பதனால நீ புதிதாக நீ வரும்பொழுது அன்றாடம் இங்க வர இல்ல வழிபாட்டுக்கு, எந்த பிணமானது எரிக்கப்பட்டு சாம்பல் சூடா இருக்கோ அதை பெருமான் மீது எலும்பெல்லாம் விழாம சாம்பல் மட்டும் விழற மாதிரி வஸ்திரகாயம் செய்து அவருக்கு நீ அபிஷேகம் பண்ணிடு, அதோட உன்னுடைய வழிபாடு முடிஞ்சிடும் என்று அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனை அவன் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றான். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பெருமான் என்ன செய்தார், அந்த காட்டிற்கு எந்த பிணமும் வராமல் செய்து விட்டார். எந்த பிணம் வரவில்லை என்ற உடனே அவனுக்கு ஒரு துக்கம். அதிபத்த நாயனாரை போல எந்த மீனும் கிடைக்கலன்னு அவர் வருத்தப்பட்டார்ல, அத போல நான் இறந்து போவேன் என்று அவன் முடிவு செய்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி அங்க வந்தா, வந்து சொன்னா, என்னை எரித்து நீ அந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்திடு, இன்றைக்கு நீ உயிர் வாழ்ந்தால் நாளைக்கு உனக்கு ஒரு சாம்பல் கிடைக்கும், தொடர்ந்து பெருமானுடைய பூசை நிகழும், நீ உயிரை துறந்து விட்டால் பூசை இன்றோடு முடிந்து போகும், பெருமானுக்கு பூசை நிகழ வேண்டும் என்று சொன்னாலாம். இப்ப இந்த கதை உண்டா, ஏத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா, இந்த கதை பெரிய புராணத்தில் இருக்கணுங்கிறது இல்ல, இது பெரிய புராணத்தினுடைய அந்த பக்தி லட்சணத்தோடு ஒத்து போகின்றதா என்று பார்க்க வேண்டும். அப்படித்தான் பெருமான் தொடர்ந்து அருள் செய்து கொண்டே இருக்கின்றார், தொடர்ந்து அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன, பெருமான் தானே எல்லாத்தையும் செய்யறார் என்பதனால இதெல்லாம் இப்படி மரபுகளை பேண வேண்டும். நிச்சயமாக அவற்றினால் உலகிற்கு நன்மை உண்டு என்ற காரணத்தினால்தான் பெரியோர்கள் அந்த மரபினை ஒன்று உண்டாக்கி இருக்கின்றார்கள், அல்லது அந்த மரபுகள் பெரியோர்களுக்கு முன்பே உண்டானவையாக இருக்கும், பெருமக்கள் அவற்றை ஏற்று போற்றி இருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது என்னுடைய வீட்டுல ஏகப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள். ஒருத்தி என்னுடைய தாய், ஒருத்தி என் கூட பிறந்தவள், ஒருத்தி எனக்கு பிறந்த மகள். எல்லோரிடமும் பெண்மை இருக்கின்றது. தாயிடத்திலே பெண்மையோடு தாய்மையும் இருக்கின்றது. என்னுடைய மகளிடத்தில பெண்மையோடு மகன்மை என்று ஒன்று இருக்கின்றது. அது என்னுடைய அன்பினை மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு தண்ணி பாயிரா மாதிரி அன்பு பாய வைக்கின்றது. அதுபோல உடன்பிறப்பினிடத்தில உடன் பிறந்தவள் என்ற அன்பானது நிகழ்கின்றது. அப்ப பெண்மையோடு சகோதரத்தன்மை என்ற ஒன்று இருக்கின்றது. இது எல்லாம் எங்க இருக்கின்றது, எங்கிருந்து வந்திருக்கணும் எல்லாம் என்று பார்க்கும் பொழுது, நம்ம திருக்கோயிலில் இருக்கின்ற அம்பாள் இருக்கின்றாலே அவளிடத்தில் தான் எல்லாம் இருக்கின்றன என்பதனாலதான் அவளை பத்தி சொல்லும் பொழுது இமவான் மகற்கு பெருமான் தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் என்று எல்லா உறவையும் சொல்கிறார். பெருமானுக்கும் பிராட்டிக்கும் கனகமார் கவின்சை மன்றில் அனக நாடகர்க்கு எம் அன்னை மனைவி தாய் தங்கை மகள். பெருமானுக்கு பிராட்டி என்ன ஆறாளாம், மனைவியாக, தாயாக, தங்கையாக, மகளாக ஆகின்றாள் என்று குமரகுரு சொல்றார். அப்படின்னா அர்த்தம், அடிப்படையில அந்த பெண்மை என்பது பல வடிவங்களை எடுத்துக்கொள்கின்றது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பல வடிவங்களை வெவ்வேறு இடத்திலே ஒரு பெண்மை தருகின்றது என்று சொன்னால் அது புரோட்டோடைப். அடிப்படையில எங்க இருக்கணும், அது கோயில்ல தான் இருக்கணும், கோயில் இல்லாம ஊருக்கு வராது என்பதனால அந்த திருக்கோயிலே நம் வழிபாட்டிலே இருக்கின்ற அந்த பிராட்டிக்கு நம் வீட்டிலே நாம எதையெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறோமோ அதெல்லாம் வீட்டில செய்ய முடியாது என்பதனாலதான் கோயில்ல போய் செய்யறோம். அவ்வாறு கோயிலிலே செய்வதனால இந்த பெண்மையானது உலகெங்கிலும் இருக்கின்ற எல்லா உயிரிடத்திலும் இருக்கின்றன. நம் மனுஷ உயிர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது நாயா இருந்தாலும் பன்னியா இருந்தாலும் மாடா இருந்தாலும் எல்லா இடத்திலையும் அந்த பெண்மையானது இருக்கின்றது. அது எல்லா உயிர்களுக்கும் இந்த பெருமாட்டியை இங்கனம் வழிபடுவதனால வருகின்ற நன்மை என்பது சென்று சேரும் என்பதனால்தான் இவற்றையெல்லாம் பெரியவர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள் என்பதனாலையும் நம்முடைய இன்பத்திற்காகவும் நம்முடைய அன்பிற்காகவும் நம்முடைய பாவனைக்காகவும் நம்முடைய மகிழ்ச்சிக்காகவும் இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இவற்றிலே குற்றம் காணக்கூடாது. அறிவை கொண்டே எல்லாவற்றையும் பார்க்கக்கூடாது. அறிவினால் ஆகின்ற நன்மையை விட உலகிற்கு அன்பினால் ஆகின்ற நன்மை தான் அதிகம் என்பதனாலேயே அறிவுங்கிறது பேக் சீட் தான், அன்பு தான் ஃப்ரண்ட் சீட்ல இருக்கும்.
என்பதனால அன்பை கொண்டு இது சரியா இல்லையா அப்படின்னு பார்க்கணுமே தவிர அறிவை கொண்டு இது சரியா இல்லையா என்றோ நேரடியாக பிரமாணம் இருக்கின்றதா என்றோ தேடக்கூடாது என்ற அளவிலே இதனை நாம் நிறுத்திக் கொள்வோம். இப்பொழுது நம்ம சித்தியாருக்கு செல்வோம். சென்ற வகுப்பிலே சுபக்கத்திலே 4வது நூற்பா, அதனுடைய முதல் அதிகரணம், அதனுடைய முதல் பாடல், அதை பார்த்தோம். 4வது நூற்பாவுடைய முதல் அதிகரணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அந்த கரணங்களிலே எதுவும் ஆன்மா ஆகாது என்று சொன்னது. அப்படி சொல்லப்பட்ட அந்த பாடலிலே அந்த கரணங்கள் எவையும் ஆன்மா ஆக மாட்டா என்பதை, ஆன்மாவானது எந்த திருவுருளானது தன்னை அந்த கரணங்களோடு சேர்த்து பிணைத்து வைத்திருக்கின்றதோ அந்த திருவுருள் துணை கொண்டே தன்னை பிரித்து உணர்கின்றது தன் முயற்சியினால. திருவுருள் துணை செய்ய விசாரத்தினாலே, விசாரம் என்றால் கொஸ்டினிங், அந்த விசாரத்தினாலே இந்த ஜட தத்துவங்கள் நான் இல்லை என்று தன்னை பிரித்தறிகின்றது. இவ்வாறு பிரித்தறிகின்ற அறிவிற்கு பசுஞானம் என்று பெயர். ஆனால் இந்த பசுஞானம் ஆன்மாவினுடைய சொரூபம் அன்று. அப்ப ஆன்மா தன்னை உண்மையில் உணர வேண்டும் என்றால் இமைப்பொழுதும் தன் நெஞ்சில் நீங்காதிருக்கின்ற அந்த திருவுருளை உணர வேண்டும். அது திருவுருள் தன்னை உணர்த்துவதற்கு சிவஞானம் அல்லது பதிஞானம் என்று பெயர். அந்த பதிஞானத்தை பெற்று ஆன்மாவானது முப்பொருளையும் உள்ளவாறு உணரும், முப்பொருளுடைய உண்மை இலக்கணத்தையும் உள்ளவாறு உணரும் என்பதை இந்த பாடலிலே நமக்கு சுட்டி காட்டினார். ஒரு கண் தான் காணும், ஆனால் இன்னொரு கண்ணுக்கு பொருளை காட்டாது. சூரியனுடைய ஒளி அநேக கண்களுக்கு பொருள்களை தெளிவாக காட்டும். அவ்வாறு பசுஞானம் தன்னளவிலே தன்னை அறியுமே அல்லாமல் வேறொரு உயிருக்கு உதவி செய்வதற்கு வல்லதன்று. ஆனால் சிவஞானம் என்பது எல்லா உயிர்களையும் ஆட்கொள்வதற்கான வல்லமை கொண்டது என்று பார்க்கின்றோம். பசுஞானத்திற்கும் பதிஞானத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடுகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பசுஞானம், பசு அந்த ஞானத்தினாலே தன்னை அறிந்திருக்கின்ற நிலையில் கூட ஆணவ மல மறைப்பிலிருந்து வெளியே வரவில்லை. அப்பொழுது பசு தன்னை பசு என்று அறிகின்ற நிலையிலும் ஆணவ மல மறைப்பு என்பது அங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆணவ மலம் நீங்காத நிலை அது. சிவஞானம் என்பது எப்பொழுதுமே மறைப்பிற்கு உள்ளாகாமல் இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கி நின்மலமாக இருக்கின்றது என்பதனால பதிஞானத்தை பெறுவதனால பசுத்தன்மை நீங்கி விடுகின்றது. பசுஞானத்தை பெற்றிருக்கின்ற பசு பசுவாகவே தொடர்கின்றது. ஆனால் பதிஞானத்தை பெற்ற அளவிலே பதிஞானம் என்பது மறைப்பிற்கு உள்ளாகாததோ எப்பொழுதும் நின்மலம் என்ற காரணத்தினாலும் அதனை பெறுகின்ற காரணத்தினாலே தன்னுடைய பசுத்துவத்தை இழந்து பதிஞானம் அதனுடைய பொருண்மை என்ன? பொருண்மைனா என்ன? நெருப்பு பொருள், சூடு என்பது அதனுடைய குணம். பதிஞானம் என்பது குணம் என்று கொண்டால் பதிதானே பொருள். பதியை பற்றிய ஞானம்தான் பதிஞானம். நெருப்பை பற்றிய ஞானம் சூடு என்பதை போல. அப்பொழுது பதிஞானத்தை பெறுகின்ற உயிர் பதியினையே பெறுகின்றது என்ற காரணத்தினாலே அது தன்னுடைய பசுத்தன்மையை இழந்து பதியோடு இரண்டர கலக்கின்றது. அப்பொழுது அந்த பசு தன்னை விசாரித்தது என்று சொன்னால் அது தன்னை பதியாகவே அறியும், சிவமாகவே அறியும். எப்படின்னா, தன்னை கண்ட என்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே என்ற சேரமானுடைய பாடலினாலே இதனை நாம் புரிந்து கொள்ளலாம். பசுஞானம் அறிவிக்க அறிவது, சிவஞானம் தானே அறிவது. பசுஞானம் சிற்றளவு கொண்டது, அளவினாலே சிறியது. சிவஞானம் பரிபூர்ணமானது, அதற்கு வெளியிலே ஒன்றுமே இல்லை, அதனால் அறியப்படாது என்ற ஒரு பொருள் இல்லை, அது ஃபுல்லாக இருக்கு. பசுஞானம் முயற்சியால் அடையத்தக்கது. எப்படின்னா, விசாரத்தினாலே அடையத்தக்கது. பசு தன்னுடைய அறிவினாலே செய்கின்ற சேட்டைகள், அந்த முயற்சிகள், டிஸ்கிரிமினேஷன், இந்த எலாபரேஷன் என்பதனால அது விசாரித்து அறிகின்றது. இந்த ஜட தத்துவங்களிலே நான் ஒருவன் அல்லன் என்று தன்னை பிரித்துக் கொள்கின்றது. ஆகவே பசுவினுடைய முயற்சி என்பது பசுஞானத்திற்கு துணை செய்கின்றது. ஆனால்
பசு தன்னுடைய முயற்சி எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டாலும் பதிஞானத்தை தன் முயற்சியினால் பெறாது, பெருமானுடைய கருணையினால் மட்டும்தான் பெறும். பதிஞானம் என்பது திருவுருளால் மட்டுமே அடையப்படுகின்ற தன்மை கொண்டது என்பதனால அதனை புருஷ தந்திரம் என்று வஸ்து தந்திரம் என்று வியாச முனிவர் கூறுகின்றார். புருஷ தந்திரம், தந்திரம் என்றால் வசப்படுவது, புருட தந்திரம் என்றால் ஆன்மாவினுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது என்பது பொருள். வஸ்து தந்திரம் என்றால் ஆன்மாவினுடைய ஆற்றலுக்கு உட்படாமல் அந்த பொருளுடைய ஆற்றலுக்கு உட்பட்டது. இங்கு பெருமான் தான் பொருள். அந்த பொருளுடைய ஆற்றல் என்பது அவனுடைய கருணையாகின்ற ஆற்றல். பெருமானுடைய ஆற்றலிலேயே மிகப்பெரிய ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டா கருணையாகின்ற ஆற்றலாம். அதை பற்றி சொல்லும் பொழுது 7ஆம் திருமுறையில கமையார் கருணையினா என்று கூறுகின்றார். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணினாலும் பெருமான் கோச்சிக்கவே மாட்டார். பெருமான் சிறைக்கின்ற அளவிற்கு தலைகீழ நின்று தப்பு பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கருணை ஆற்றல் என்னிடத்திலே உண்டு. அதைத்தான் கமையார் கருணை என்று கூறுகின்றார். கமை என்றால் பொறுமை. பொறுமையிலே மிகப்பெரியவன் கடவுள்தான். நம்முடைய தாயை விட யாரையும் விட மிகப்பெரிய பொறுமை கொண்டவன் கடவுள் என்பதனால அவன் தன்னுடைய கருணையினாலேயே தன்னை அறிவிக்கின்றான் என்பது பசுஞானத்திற்கும் பதிஞானத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடுகள். இப்பொழுது அடுத்தது மூல நூல் உதாரண வெண்பாக்களிலே சொன்ன விஷயத்தை இப்பொழுது நேரடியாக கூறுகின்றார். வழிநூலிலே நம்முடைய ஆசிரியர் இந்த அந்த கரணங்கள் ஜட தத்துவங்கள் என்று கூறினீர்கள். ஆனால் உயிர் அந்த ஜடங்களை கொண்டு அறிவற்ற பொருளை கொண்டு அறிவினை பெறுகின்றது எப்படி? அறிதல் என்ற தொழில், அந்த தொழிலுக்கு தாமே அறிவற்ற ஜடப்பொருள்கள் எவ்வாறு துணை செய்யும் என்பது நிச்சயமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்காது இருக்கக்கூடாது. இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவை தாம் ஜடப்பொருளா இருந்தாலும் அவற்றை தெய்வங்கள் இயக்குகின்றார்கள். தெய்வங்கள் என்பவர்கள் அறிவு பொருள்கள், அதி தெய்வங்கள் என்று கூறப்படுகின்ற அறிவு பொருள்கள். பிரம்ம விஷ்ணு ருத்ர ஈஸ்வர சதாசிவ என்று சொல்லப்படுகின்ற ஐம்பெரும் தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் அந்த கரணங்களை செலுத்துகின்றார்கள். எங்கனம் செலுத்துகின்றார்கள்? நேரடியாக செலுத்துகின்றார்களான்னு கேட்டா அப்படி இல்லை. ஒரு டிரைவர் காரை ஓட்டுறார், ஸ்டீரிங்ல கையை வச்சிட்டு இருக்கிறார், ஆக்சிலேட்டர்லயும் பிரேக்லயும் காலை வச்சிட்டு இருக்கிறார். அப்பொழுது அவர் அந்த கார் என்ற ஒரு மிஷின், அந்த மெஷின்லயே ஒரு ஆர்கன் இருக்கு, ஸ்டியரிங்னு ஒரு ஆர்கன். அதுல வேறு சில ஆர்கன்ஸும் இருக்கு, உறுப்புகள் இருக்கின்றன, ஆக்சிலரேட்டர், பிரேக்னு. அந்த உறுப்புகளிலே தன்னுடைய கரங்களை கொண்டு ஒரு டிரைவர் ஓட்டுறார். அதே போல இந்த அந்த கரணங்களாகின்ற அறிவற்ற பொருள்கள், ஜடப்பொருள்கள், இவற்றை இயக்கும் பொழுது தெய்வங்கள் எவ்வாறு இயக்குகின்றன கேட்டா, கார் என்பது ஒரு ஜடப்பொருள். அந்த ஜடப்பொருளிலே இருக்கின்ற உறுப்புகளும் ஜடப்பொருள்கள் தான். ஆனால் அவை இந்த கார் ஆட்டோமொபைலுடைய இயக்கத்திற்கு துணை செய்கின்ற ஜடப்பொருள். காரை வெளியில இருந்து தள்ள வேண்டிய தேவையில்லை. காரை ஸ்டார்ட் பண்ணி அவன் ப்ராப்பரா ஓட்டிடலாம். அதே போல அதற்குள்ளேயே அதை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறதுக்கான ஒரு இன்னொரு ஜடப்பொருள் இருக்கு. இப்படிதான் படைப்பானது கடவுளாலே திட்டமிட்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. அவை என்னன்னு கேட்டா அக்ஷரங்கள், சுத்தமாயாகின்ற பிரணவம். சுத்தமாயைக்கு பிரணவம் என்று பெயர். அந்த பிரணவம் என்பது 5 எழுத்துக்களால் ஆகியது. அந்த 5 எழுத்துக்கள் என்னன்னு கேட்டா அ உ ம விந்து நாதம் என்ற 5 அக்ஷரங்கள். இந்த 5 அக்ஷரங்கள் தாமே ஜடமாக இருந்தாலும் அசுத்தமாயின் காரியங்களாகின்ற அந்த கரணங்களை நோக்க சுத்தமாயின் காரியங்களாகின்ற இந்த 5 அக்ஷரங்களும் நுண்ணியவை. எப்படி அப்படின்னு கேட்டா, மண்ணில் இருந்தா கண்ணாடி வருது. ஆனா மண்ணை விட கண்ணாடி என்பது ஒளி அதிகமாக இருக்கின்றது. நம்ம பிராக்டிகலா பாக்குறோம். படைப்பிலேயே சாமி நமக்கு அறிவினை கொளுத்துகின்ற பல விஷயங்களை வச்சிருக்கிறார். நாம் கண்ணாடி சொல்றோமே, கண்ணாடி என்பது ஒளியை ஊடுருவ விடுகின்றது. அந்த கண்ணாடிக்கு பின்னாடி பாதரசத்தை பூசிவிட்டால் ஊடுருகின்ற ஒளி புறத்தே சொல்லாமல் எதிர்பக்கம் பிரதிபலிக்கவும் அது இடம் தருகின்றது. அதனால்தான் நம்ம மூஞ்சி தெரியுது முகம் பார்க்கும் கண்ணாடியில. ஆனால் உண்மையில நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியாக இருந்தாலும் சரி, முகம் பார்க்காத கண்ணாடி, நமக்கு கண்ணுல போட்டுட்டு இருக்கிற இந்த கண்ணாடி, இது முகம் பார்க்காத கண்ணாடி. இதை கொண்டு நாம் வெளியில பார்க்கிறோம்.
ஆர்டினரி கிளாஸ், இந்த கிளாஸா இருந்தாலும் சரி, இவையெல்லாம் ஒளியை ஊடுருவ செய்கின்ற மென்மையை பெற்றிருக்கின்றன. ஆனால் இவை எந்த மண்ணிலிருந்து தோன்றுகின்றதோ அந்த மண் கடினத்தன்மை கொண்டதாக ஒப்பேக்காக இருக்கின்றது, அது ஒளியினை ஊடுருவ விடாது இருக்கின்றது அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல மாயா தத்துவங்களிலேயே நுண்ணிய தத்துவங்கள், ஒளி தத்துவங்கள் உண்டு. அந்த ஒளி தத்துவங்கள் என்னன்னு கேட்டா, ஒளி தத்துவங்களிலேயே அடிப்படையான தத்துவங்கள் பிரணவம் தான். பிரணவத்தினுடைய 5 அக்கரங்கள். இந்த பிரணவத்தினுடைய 5 அக்கரங்களும் அந்த கரணங்கள் 5ஐயும் செலுத்துகின்றன. ஐயா, அந்த கரணங்கள் 4 என்று சொன்னீர்கள், 5ன்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, பிரணவத்துக்கு 5 எழுத்துக்கள் இருக்கின்றனவா? அகார, உகார, மகார, விந்து, நாதம் என்பன. அதுல அகாரம் என்பது நம்முடைய அகங்காரத்தையும், உகாரம் என்பது புத்தியையும், மகாரம் என்பது மனதையும், விந்து என்பது சித்தம் என்ற ஆழ்மனத்தையும் செலுத்துகின்றன. எப்படி நம்ம ஸ்டீரிங் போல இருந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டீரிங்ல கை வைக்கிற டிரைவரை போல இந்தந்த எழுத்துக்களிலே கை வைக்கின்ற அதிதெய்வங்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் சித்து பொருள்கள், ஏனைய எல்லாம் அச்சித்து பொருள்கள் தான். இப்பொழுது பிரணவத்தினுடைய 4 எழுத்துக்களை மட்டும் சொல்லி விடுவதற்கு மனமில்லை வழிநூல் ஆசிரியருக்கு. அதனால 5வது இந்த நாதம் அது எவ்வாறு பயன்படுகின்றது சொல்லி ஆகணும். அது உள்ளத்தை செலுத்துகின்றதுன்னு சொன்னார். இந்த உள்ளம் என்பது அந்த கரணம் அன்று, அது புருட தத்துவம். புருட தத்துவத்தை பற்றி நாம் ஏற்கனவே நிரம்ப விரிவாக படித்திருக்கிறோம். அந்த புருட தத்துவத்தை இந்த நாதம் என்பது செலுத்துகின்றது. இந்த விஷயங்களை 3வது பாடலிலே கூறுகின்றார். வரிசை எண் 193 பாடலை படிக்கின்றேன். அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள் செவ்விய விந்துநாதம் சித்தமோடு உள்ளமாகும். ஒவ்வெனும் எழுத்தாமைந்தும் உணர் உதித்து ஒடுங்கு மாறும் பவ்வமும் திரையும் போலும் பார்க்கில் இப்பண்பும் தோன்றும். அவ்வுடன் உவ்வும் அவ்வும் மனம் புத்தி அகங்காரங்கள். அ உ ம என்பது பொருள். மனம் புத்தி அகங்காரங்கள் ஆகிய தத்துவங்களை செலுத்தும் என்பது சொல்ல வருகின்றார். மனம் புத்தி அகங்காரங்கள் என்பதை செய்யுளுக்காக அந்த வரிசையிலே கொடுத்திருக்கிறார். அதை எதிர் நிரல் நிறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அ உ ம என்பன அகங்காரம், புத்தி, மனம் ஆகியவற்றை முறையே செலுத்தும். செவ்விய விந்து, செவ்விய என்றால் சிறப்பான செம்மையான விந்து. ஏன் விந்துவை செவ்விய அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்திருக்கிறார்னா, படைப்பு அனைத்தும் வைந்தவம் என்று சொல்லப்படும். விந்து என்பதுதான் பல்குகின்ற படைப்பிற்கு அடிப்படையாக இருக்கின்ற சுத்த மாயை. அதற்கு விந்து என்று பெயர் என்பதனால, அதற்கும் முன்னிலை நாதம் என்பதனால விந்துதான் படைப்பனைத்தாகவும் ஆகின்றது, ஜடப்பொருள் அனைத்தாகவும் ஆகின்றது என்பதனால அதனை செவ்விய என்ற அடைமொழியினாலே சொன்னார். அந்த விந்து என்ன செய்கின்றது? சித்தத்தினை செலுத்துகின்றது. நாதம் உள்ளமாகும், உள்ளத்தை செலுத்துகின்றது. உள்ளம் என்பது புருட தத்துவம். சரி, இப்பொழுது அ உ ம விந்து நாதம் என்ற 5 எழுத்துக்களை நாம பிரணவத்தினுடைய கூறுகள் தனித்தனியா பார்த்திருக்கிறோம். இவற்றை ஒன்று சேர்த்தால் உண்டாகின்ற ஒலி, அந்த ஒலி ஓங்கார ஒலி. அதுதான் பிரணவம் என்ற ஏகாட்சரம் என்று சொல்லப்படும். ஓம் என்று ஒலிக்கும் பொழுது அது ஓரெழுத்து என்று சொல்லப்படும். ஓமெனும் ஓரெழுத்து என்று திருமந்திரம் கூறுகின்றது. ஆனால் அந்த ஓரெழுத்தை பகுத்து பார்த்தால் உள்ளுக்குள்ளே 5 எழுத்துக்கள் இருக்கின்றன என்பதனால ஓங்காரத்தை 5 எழுத்து என்று கூறுகின்ற வழக்கமும் உண்டு. இப்பொழுது பகுத்து பிரித்து பார்க்கும் பொழுது அதற்கு வியஷ்டி என்று பெயர். ஒன்றாக சேர்த்து உச்சரிக்கும் போது அதற்கு சமஷ்டி என்று பெயர். அந்த சமஷ்டி என்ன செய்யும் என்று கேட்டால், ஒவ்வெனும் எழுத்தும் எழுத்தாம் 5ம் உணர் உதித்து ஒடுங்குமாறும் பவமும் திரையும் போலும் பார்க்கில்லி பண்பு தோன்றும் என்று சொன்னார். இது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு சிரமமான 2 அடிகள், அவற்றை விளக்க கடமைப்பட்டுள்ளேன். அகரம் முதலான எழுத்துக்கள் 5ம் பிரிப்பின்றி காணும் போது ஓம் எனும் பிரணவ எழுத்தாக நம்முடைய காதுகளிலே ஒலிக்கும். அது ஒலிக்கின்ற நிலைக்கு வரும்பொழுதுதான். அது ஒலிக்காத சூக்கும நிலை என்பதும் உண்டு. ஏன்னா வாக்கிற்கு 4 நிலைகள் உண்டு என்பதை நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம். அப்பொழுது ஒலி தோன்றாத, காதுக்கு தோன்றாத ஒலியாக சூக்குமமாக இருக்கின்ற நிலையிலும்
அது ஓம் என்றே சொல்லப்படும். அந்த ஓம் என்பது அதற்குள்ளே 5 இருக்கின்ற காரணத்தினாலேயே 5ம் அதனதன் வேலையை செய்யும். எவ்வாறு செய்யும் அப்படின்னு கேட்டா, இந்த 5 எழுத்துக்களாலும் உயிரின்கண் உணர்வு என்பது மாறி மாறி வரும். அதாவது ஒரு பொருளை மனம் பற்றும், பற்றிய உடனேயே ஐயுறும், ஐயுற்ற உடனேயே புத்தி என்பது மனதின் வேலையை சற்று அடங்குவதை போல காணப்படும். புத்தி என்பது அதனை தெளியும். புத்தி தெளிந்து அடங்கும் பொழுது புத்தி மடங்கியதை போல காணப்பட்ட அகங்காரம் விரும்ப ஆரம்பித்துவிடும். பிறகு அதனால் இன்பத் துன்பங்களை நுகரும். சற்று நேரத்திலே சித்தம் என்பது அனைத்தையும் நினைவு கூறும். இவ்வாறு இருப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். திருச்செந்தூர்ல சமுத்திரக்கரையில் நின்றுகிட்டு இருக்கிறோம். ஒரு அலை பெரிதா உண்டாகி நம்ம காலில் விழுது. அப்போ எந்த அலை நம்முடைய காலிலே மடிந்து விழுந்ததோ அது விழுந்த நேரத்திலே இன்னொரு அலை தோன்றி விட்டது. அது தொடர்ந்து எழுந்து நம்ம இழுத்து கொண்டு போகின்றது. மூன்றாவதா வருகின்ற அலை பேரலை. அது நம்மளை இழுத்துட்டு போய் கரையில தள்ளிடுது. அப்ப முதலிலே தோன்றிய அலை மனம், அடுத்து தோன்றுகின்ற அலை புத்தி, மூன்றாவதா தோன்ற அலை வலிய அலை, அது அகங்காரம். அது என்ன பண்ணுது? நம்மளை குப்புற தள்ளிடுது. அடுத்து வருகின்ற அலை மென்மையா ஒரு அலை வருது, அது சித்தம். இப்பொழுது ஒரு சமுத்திரத்திலேயே அலைகள் தொடர்ந்து எழுந்து கொண்டும் மடிந்து கொண்டும் இருப்பதை ஒத்து ஓங்காரத்தினுடைய இயக்கத்தினாலே, ஓங்காரம் நம்முடைய விருப்பம் இல்லாமலும் இயங்குகின்றது. என்ன காரணம்? தெய்வங்கள் அந்த ஓங்காரத்தை இயக்குகின்றார்கள் என்பது பின்னால் வரப்போகின்றது. ஒவ்வொரு எழுத்திற்கும் அதனை செலுத்துகின்ற அதிதெய்வங்கள் இருக்கிறார்கள் என்பதனால அவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கு. படைப்பில நம்முடைய உடம்பில பல மாயா தத்துவங்கள் உறுப்புகளாக இருந்தாலும் அவையெல்லாம் நமக்கு தொண்டு செய்தாலும் பயனளித்தாலும் இவற்றிலே பெரும்பான்மையும் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்ல, பெரும்பான்மையும் தெய்வங்களின் கண்ட்ரோல்ல தான் இருக்கு என்பதை உணர வேண்டும். ஆகவே மனம் என்பது ஒரு பொருளை பற்றி ஐயுறுகின்றது. உடனேயே உகாரத்தினால் செலுத்தப்பட்ட புத்தி வேலை செய்கின்றது. உடனேயே அகாரத்தினால் செலுத்தப்படுகின்ற அகங்காரம் வேலை செய்கின்றது. பிறகு விந்துவினால் செலுத்தப்படுகின்ற சித்தம் வேலை செய்கின்றது என்று பார்க்கின்றோம். கடலின்கண் அலைகள் புதிதாக தோன்றியும் கடலில் ஒடுங்கியும் நிகழ்வது போல இந்த 4 எழுத்துக்களும் நம்முடைய 4 அந்த கரணங்களை செலுத்திக் கொண்டே இருக்கின்றன. பார்க்கில் இப்பண்பு தோன்றும் அப்படின்னா, பார்க்கில் என்றால் ஆராய்ந்து பார்த்தால் என்பது பொருள். எதனை ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு கேட்டா, யோக நிலையிலே ஆராய்ந்து பார்த்தால், ஞான நிலையிலே ஒரு சத்குருநாதனுடைய உபதேசத்தை பெற்று தத்துவ சுத்தியினை அவருடைய வழிகாட்டுதலின் படி நாம் தவங்களை செய்து அடைய வேண்டும். சரியே கிரிய யோகமாகின்ற தவ பயிற்சியினால ஒரு சத்குருநாதனுடைய மேற்பார்வையின் கீழ் நாம் முறையாக மேற்கொள்கின்ற சிவயோக பயிற்சியினாலே இந்த 5 அக்கரங்களும் நிவிர்த்தி முதலான 5 கலைகளையும் சார்ந்து விளங்குவதையும், இந்த 5 அக்கரங்களும் சூக்குமை முதலான 4 வகை வாக்குகளாக விளங்குவதையும் நம்முடைய தவ முயற்சியினாலே நாம் தெளியலாம். அதே தவ முயற்சியினாலே இந்த கலைகளை சார்ந்து விளங்குகின்ற அக்கரங்களை இவற்றை தம் வசப்படுத்தி 5 தெய்வங்கள் செலுத்தி நம்முடைய அந்தக்கரணங்களை தூண்டி அவை செயல்படும் வண்ணம் உறுதிப்படுத்துவதை நம்முடைய அறிவினாலே அறியலாம். இதற்கு தவம் வேண்டும். அதைத்தான் பார்க்கில் என்று சொன்னார். அதாவது புஸ்தகத்தை படிச்சு பார்க்கில் என்பது பொருள் இல்ல, தவம் செய்து பார்க்கில் என்பது பொருள். பார்க்கில் இப்பண்பும் தோன்றும் என்று சொன்னார். அந்த கரணங்களும் அவற்றை தோற்றுவிக்கும் குணதத்துவம் முதலானவையும் கருவிகளே. கருவிகள் அனைத்தும் அச்சித்து, அதாவது அறிவற்றவை என விளங்கும் ஜடப்பொருள்களே. ஜடப்பொருள்களான அந்த கரணங்களால் பொருள்களை பற்றிய அறிவை தோற்றுவிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. ஆன்மா ஒன்றனை அறிவதற்கு ஜடப்பொருள்களால் எவ்வாறு துணை செய்ய முடியும் என்ற கேள்விகளுக்கு இந்த பாடல் விடையளிக்கின்றது. ஒவ்வொரு அந்த கரணத்தையும் பிரணவத்தின் கூறாக விளங்கும் ஒவ்வொரு எழுத்தும் இயக்குகின்றது.
எழுத்துக்களும் நாத தத்துவத்திலிருந்து தோன்றுபவையே. அதாவது நாதத்திலிருந்து தோன்றுபவைதான் சூக்குமை முதலான வாக்குகள் என்று பார்க்கின்றோம். சிவசக்தியினாலே உணர்த்தப்படுகின்ற சதாசிவர் முதலான அதிதெய்வங்களினாலே இந்த எழுத்துக்கள் இயக்கப்பட்டு ஞானத்தை தோற்றுவிக்கும் சக்தியை பெறுகின்றன என்ற செய்தியானது அடுத்த பாடலிலே நமக்கு சொல்லப்படும். ஆகவே தெய்வங்களால் இயக்கப்படுவதனால ஜடப்பொருளாகின்ற அகார உகார மகாரங்களாகின்ற எழுத்துக்கள் அக்ஷரங்கள் அந்த கரணங்களை செலுத்துகின்ற சக்தியை பெறுகின்றன. ஒரு டிரைவர் ஸ்டார்ட் பண்றதுனால அந்த என்ஜினானது ஓடி காரை இழுக்கின்ற ஆற்றலை பெறுகின்றது. அது காரை இழுத்துக்கிட்டு போனாலும் தொடர்ந்து என்ஜின் என்பது ஒரு ஜடப்பொருள் தான். ஆனால் காரை பார்க்கும் பொழுது கார் என்ஜினுக்கு அடிமைப்பட்டு கிடைக்கின்றது என்ற அளவிலே புரிந்து கொள்ளலாம். அதே போல இயங்குகின்ற காரணத்தினாலேயோ இயக்குகின்ற காரணத்தினாலேயோ ஒரு ஜடப்பொருள் அறிவு பொருளாக ஆகிவிடாது. ஆராய்ந்து கொண்டே சென்றால் ஜடப்பொருளுடைய இயக்கத்திற்கு காரணமாக ஒரு அறிவு பொருள் இருக்கின்றது. அது அதிதெய்வம் என்று சொல்லப்படுகின்றது என்று பார்க்கின்றோம். இப்ப இந்த பாடல் என்பது நம்முடைய மெய்கண்டாரினால முதலா அதிகரணத்துல, நான்காவது முதல் அதிகரணத்துல மெய்கண்டார் அருளிலுள்ள உதாரண வெண்பாக்களிலே சொல்லப்பட்ட கருத்து தான். அந்த வெண்பாவை இப்பொழுது பார்ப்போம். அது மூன்றாவது வெண்பா. அகார உகாரம் அகங்காரம் புத்தி மகாரம் மனம் சித்தம் விந்து பகாது இவற்றை நாதம் உளவடிவா நாடில் பிரணவமாம் போதம் கடல் திரையே போன்று. இந்த பாடலுடைய பொருளையே தான் இன்னும் எளிமையாக நம்முடைய அருணந்தி சிவனார் நம்முடைய பாடலிலே கொடுத்திருக்கின்றார். இப்ப இந்த அக்கரங்கள் அதிதெய்வங்களால் எவ்வாறு இயக்கப்படுகின்றன ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கான விடையினை அடுத்த பாடலில் சொல்வார். ஆனால் இங்கு சொல்லப்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் நூற்கல்வியினாலே தெளிவு பெறக்கூடிய விடயங்கள் இல்லை. இவற்றை குருநாதனுடைய மேற்பார்வையிலே நாம் அபியசிக்கின்ற, அதாவது பயிற்சி செய்கின்ற தவ முயற்சியினாலேயே அறியத்தக்கவை என்பதை பார்க்கில் என்ற சொல்லினாலே நமக்கு கூறிவிட்டார். என்ற அளவிலே நாம் நிறுத்திக் கொள்வோம். தொடர்ந்து வருகின்ற வகுப்பு நமக்கு வருகின்ற வியாழக்கிழமை என்று நிகழும். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சிற்றம்பலம். இதுவரை ஐயா அவர்கள் ஆடிப்புற ஐயங்களுக்கு மிக சிறப்பாக நமக்கு தெளிவை ஏற்படுத்தினார்கள். சாத்திர நூலையும் மிக எளிய நடையில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் நமக்கு வழங்கினார்கள். அவர்களுக்கு மதுரை ஞானப்பிரகாச சிவபிரகாசர் ஆய்வு மையத்தின் சார்பிலும் உங்களின் சார்பிலும் மிகுந்த மகிழ்வையும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை வகுப்பில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.